ஒண்டர் பிஹைண்ட் இட் அன்பு வணக்கங்கள். இவ்வளவு நாளா விண்வெளி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம இன்னைக்கு அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு சில விசித்திரமான விஷயங்களை பார்க்க போகிறோம். கை கால் இல்லைனா கூட உயிர் வாழ்ந்துடலாம், ஆனால் மூளையே இல்லைன்னா சாத்தியமே கிடையாது. ஆனால் மூளை இல்லாமல் சில உயிரினங்கள் இருக்குது. நம்ம முதல்ல பார்க்க போகிறது சீ அர்ச்சின். இது சின்ன சின்ன கூர்மையான முட்களை கொண்ட ஒரு கடல்வாழ் விலங்கினம். இதுக்கு கடல் முள்ளெலின்ற ஒரு பேரும் இருக்குது. இது மேலே இருக்கிற முள்களை ஸ்லேட் பென்சில் மாதிரி எழுதுவதற்கும் சிலர் பயன்படுத்துவாங்க. இந்த உயிரினத்துக்கு நிறைய கால்கள் இருக்குது, ஆனால் மூளை மட்டும் இல்லை. மூளைக்கு பதிலாக அதனுடைய வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், அதனுடைய உணவு, உடல் அழுத்தம், அப்புறம் உடம்புல இருக்க வேண்டிய நீரின் அளவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. இந்த விலங்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கும் அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் தான் உதவிகரமாக இருக்குது. இதுக்கு அதனுடைய வாய்ப்பகுதி அதன் உடலுடைய அடிப்பகுதியில் இருக்கும். தன்னுடைய கழிவுகளை உடலுடைய மேல் பகுதி வழியாக தான் வெளியேற்றும். இது கற்கள் அமர்ந்து பாசிகளை சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் கடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு இதனுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது. ரெண்டாவது பார்க்க போகிறது சீ குக்யூம்பர்ஸ். புழு போல் இருக்கிற இந்த சீ குக்யூம்பர்ஸ் கடலில் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இது பிளாங்டான்ஸை உணவாக உண்ணக்கூடியது. மூளை தான் இல்லை, பட் ரொம்ப டேஞ்சரஸான ஆள் இவங்க. ஆபத்து வர்றப்போ தன்னை தற்காத்து கொள்றதுக்கு இது வெளியிடுற ஹோலோத்ரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் மனிதனை நிரந்தரமாக குருடாக்கிறோம். சீ குக்யூம்பர்ஸில் 1000 வகைகளுக்கு மேலே இருக்குது. இதனுடைய பல வகைகள் ஆழ்கடலில் வாழக்கூடியது. தன்னுடைய வாயை சுற்றி இருக்கிற டியூப்லர் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி தான் அதற்கான உணவை கேப்சர் செஞ்சு எடுத்துக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உயிரினம் ஜெல்லிஃபிஷ். மூளை இல்லாத மற்ற உயிரினங்கள் அதிகப்படியாக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகாது. பட் ஜெல்லிஃபிஷ் கடல் நீரோட்டத்தோட நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு நீரையும் ஜெல்லிஃபிஷ் சுரக்கும். இந்த திறமையை பயன்படுத்தி எங்கெல்லாம் இறை இருக்கோ அந்த இடத்த நோக்கி அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதனால் அதனுடைய எதிரிகள்கிட்ட இருந்தும் அதை தற்காத்து கொள்ள முடியும். இந்த ஜெல்லிஃபிஷ் அதனுடைய சென்சரி நோஸ் மூலமாக தான் செயல்படுது. இதனுடைய டென்டக்கிள்ஸ் அதை அட்டாக் பண்ண வர்ற உயிரினங்கள்கிட்ட ஷூட்டிங் ஸ்டிங்காக செயல்படும். ஸ்டிங்கில் இருந்து வெளிப்படுற அந்த டாக்ஸின்ஸ் அதனுடைய எனிமீஸை ஒன்று நியூட்ரலைஸ் ஆக்கிடும், அப்படி இல்லைன்னா கொன்னுடும். அடுத்தது ஸ்டார்ஃபிஷ். இதனுடைய பேரில் தான் மீன் இருக்க ஒழிய இது உண்மையிலே ஒரு மீன் கிடையாது. ஏன்னா இதனால் நீந்த முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கடலுடைய அடிப்பகுதியில் தான் இது இருக்கும். சில நேரங்களில் இது கடலில் மிதக்கிறதையோ இல்லைன்னா கரையோரமாக ஒதுங்கி இருக்கிறதே பார்க்கலாம். ஸ்டார்ஃபிஷில் 2000க்கும் மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் எதுக்குமே மூளை கிடையாது. இந்த ஸ்டார்ஃபிஷுடைய ஒவ்வொரு ஆம்ஸுடைய எண்ணிலையுமே சின்ன சின்ன கண்கள் இருக்கும். இந்த கண்கள் மூலிமா தான் இருள் வெளிச்சம் ரெண்டையுமே அது வேறுபடுத்தி உணர முடியும். தன்னுடைய பேசிக் சென்சார்ஸை யூஸ் பண்ணி தான் அதனுடைய எனிமீஸ் அப்புறம் உணவை இது கண்டுபிடிக்கும். இதுக்கு 5லிருந்து 40 வரைக்குமான ஸ்பைக்கி ஆம்ஸ் இருக்கும். அட்டாக் பண்ணுற எனிமீஸ் அவனுடைய ஆம்ஸை கட் பண்ணிட்டா கூட இந்த ஸ்டார்ஃபிஷால் திரும்ப அதை ரீஜெனரேட் பண்ணிக்கவும் முடியும். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இவங்க யாருன்னா மேனோவார். இந்த மேனோவாரை பார்த்தாலே ஏலியன் மாதிரி இருக்குது. குமிழ் போன்ற ஒரு மேற்புறம், தொங்கிட்டு இருக்க டெண்டக்கிள்ஸ், மாறுபட்ட வண்ணம், இவ்வளோ விசித்திரமாக இருக்கிற இதுக்கு மூளை கிடையாது. இந்த மேனோவார் ஒரு சைப்னோபோர்ஸ். அப்படின்னா பல விலங்குகளை உள்ளடக்கி ஒரே காலனியாக வாழ்கிற ஒரு உயிரினம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேனோவார் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் கிடையாது. இதில் பல உயிரினங்கள் ஒரே காலனியாக வாழுது. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசமும் தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த போர்ச்சுகீஸ் போர்க்கப்பல் போன்ற உருவத்தில் இருக்கிறதால இதுக்கு மேனோவார்னு பேர் வச்சுட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, மேனோவார் இறந்துருச்சுன்னா கூட அதனுடைய விஷத்தன்மையோட ஸ்டிங்கால் நம்மளை கொட்டும். ஸோ வெரி டேஞ்சரஸ். அடுத்தது சீ ஸ்பாஞ்சஸ். சீ ஸ்பாஞ்சஸ் நகராது, ஒரே இடத்துல தான் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற தண்ணீர் நகர்றப்போ இது டான்ஸ் ஆடுற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுக்கு மூளையோ ஆர்கன்ஸோ டிஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு ஒவ்வொரு நியூரானுடைய எண்ட்லையும் சிக்னல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்கு பேர் சினாப்டிக் கேப்னு சொல்லுவோம். மோரார்லெஸ் அந்த சினாப்டிக் கேப் மாதிரியே இந்த சீ ஸ்பாஞ்சஸ்க்கு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அது மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணிக்குது. ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் இதுக்குள்ளே என்ட்ராயிடுச்சுன்னா வேகமாக ஒரு தும்மல் தும்மும். அந்த தும்மல்லையே அந்த ஃபாரின் ஆப்ஜெக்டை வெளியே தள்ளிடும். ஸோ மூளை இல்லைனாலும் இவங்க பயங்கர இன்டெலிஜென்ட். அடுத்தது சீ ஸ்குவிட். இது ரொம்பவே ஒரு விசித்திரமான கிரியேச்சர்.
இது ஒரே உயிரினத்திலேயே மேல் அப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். இதுக்கு பார்த்தோம்னா இதனுடைய லார்வா ஸ்டேஜில் இதுக்கு ஒரு சிறிய அளவில் மூளை இருக்கும். ஆனால் இதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னா என்ன செய்யும்னா போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு உட்காந்து அதனோட மூளையை அதுவே சாப்பிடும். அதனால் என்ன ஆகும்னா நாளாக ஆக காலப்போக்கில் அது மூளை இல்லாத ஒரு உயிரினமாக தான் வளரும். கடைசியாக பார்க்க போகிறது சீ அனிமோன்ஸ். இது செடி மாதிரி இருக்கும். இது டெண்டக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் அதோட ஃபுட்டை கேப்சர் பண்ணி சாப்பிடும். இதுக்கு மூளை இல்லைனாலுமே தன்னுடைய சென்சார்ஸை யூஸ் பண்ணி தண்ணியில் போயிட்டுருக்கும்போதே அதனுடைய ஷேப்பை சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.